ஒரு சிலருக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காமையும் இருக்கலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போதைக்கு WWE இருக்கிறதுலே பெஸ்ட் ரெஸ்லர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. WWE இன்னைக்கு ஸ்மாக்டவுன் இந்த அளவுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான். WWE இருக்கிற இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஒரு ஆக்சுவல் சாம்பியன்ஷிப் ஆட்டு ஃபீல் ஆகுறதுக்கான ஒரே காரணம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். நாம எல்லாம் ஸ்மாக்டவுனை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது இந்த மாதிரி இல்லை. 2015 மெக்மேன் ஃபேமிலி ரோமன் ரெயின்ஸை அடுத்த பெரிய ஸ்டாராக மாற்றணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வின்ஸ் மெக்மேனும் ஸ்டெஃபனி மெக்மேனும் மெக்மேன் ஃபேமிலியும் எதிர்பார்த்த மாதிரி ஃபேன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த டைமில் ஃபேன்ஸ் யாருமே ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. 2015 ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பில் வின் பண்ண டைமில் ஃபேன்ஸ் எல்லாரும் ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே வெறுத்து பூ பண்ணி பில்டிங்லேருந்து வெளியே அனுப்புனாங்க. ஈவன் ராக் ரோமன் ரெயின்ஸுக்கு அதில் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ கூட ஃபேன்ஸில் ஒரு ஆள் கூட ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்த வருஷங்களில் வேர்ல்டு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் ரோமன் ரெயின்ஸுக்கு WWE கொடுத்தாங்க. குறிப்பாக அண்டர்டேக்கர், ஜான்சினா மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸை கூட ரோமன் ரெயின்ஸ் அவரோட கரியரில் தோக்கடிச்சாரு. ஆனாலும் WWE ஃபேன்ஸுக்கு அந்த டைமில் பேபி ஃபேஸாக, அதாவது ஹீரோ கேரக்டரில் இருந்த ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னால் போகிறதுக்கு ஒரு சுத்தமான இஷ்டமே இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் 2020 வந்துச்சு. இந்த டைமில் அந்த வருஷத்தோட ரெசல்மேனியாவில் கோல்ட்பெர்க்கை ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த ரெசல்மேனியா பார்த்தீங்கன்னா லைவ் ஆடியன்ஸுக்கு முன்னாடி டாம்பா பே அப்படிங்கிற இடத்துல நடத்துறதுக்காக தான் முடிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் கொரோனா வந்த ப்ராப்ளத்தினால மார்ச் மாதம் 16 2020 வருஷம் அன்னைக்கு ட்ரிபிள் ஹெச் WWE ஆடியன்ஸ் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் நடக்க போகிறதாட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ் அவருக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த காரணத்தினால தன்னால் அந்த வருஷத்தோட ரெசல்மேனியாவில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணார். ரோமன் ரெயின்ஸ் இல்லாத காரணத்தினால WWE ரோமன் ரெயின்ஸுக்கு இடத்துல பிரான் ஸ்ட்ரோமனை வச்சு பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் கோல்ட்பெர்க்குமான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை ஏற்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா தான் 2020 நடந்த சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகியிருந்தார். இந்த டைமில் ரிட்டர்ன் ஆன ரோமன் ரெயின்ஸ் பார்த்தோம்னா வேறு லெவலில் பாடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரே வயாட், பிரான் ஸ்ட்ரோமன் 2 பேரையுமே போட்டு வெளுத்து வாங்கியிருந்தார். 2020 நடந்த அந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமாட்டு ரோமன் ரெயின்ஸ் அவரோட கேரக்டர்லையும் கிமிக்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாறிட்டார். யார் என்ன சொன்னாலும் சரி, இப்போதைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ரெஸ்லிங் ப்ரொமோஷன்ஸில் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான கேரக்டரும் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான கிம்மிக்கும் கொண்ட டேலண்டடான ரெஸ்லர் ஒருத்தர் கூட கிடையாது. சம்மர் ஸ்லாம் 2020 அப்புறமாட்டு ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஃபீல்டு பிரே வயாட் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சுன்னா பேபேக் அப்படிங்கிற பேப்பர்வியூவில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சாகவும் இருந்துச்சு. பேபேக் பேப்பர்வியூவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரோமன் ரெயின்ஸுக்கு வெறும் ஒரு வாரம் தான் கிடச்சிது. ஆனாலுமே ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதை பில்டப் பண்ணிட்டாரு. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த டைமில் பால் ஹேமன் கூட டீமாக ஜாயின் பண்ணி தான் இனிமே WWE ஒரு ஃபுல் டைம் ஹீலா, அதாவது ஒரு முழுக்க வில்லன் கேரக்டர் பண்ண போறத ஃபேன்ஸுக்கு அறிவிச்சாரு. அந்த டைம்ல ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் கூட ஜாயின் பண்ணது ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே டைம்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் நம்ம எல்லாரோட மைண்ட்லையும் வந்துச்சு. 2020 நடந்த அந்த பேபேக் பேப்பர்வியூல ரோமன் ரெயின்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. அந்த மேட்சோட கடைசி வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்க மாட்டார். ஃபைனலாக மேட்ச் முடியக்கூடிய அந்த தருணங்களில் கான்ட்ராக்டை சைன்இன் பண்ணி மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். யூனிவர்சல் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அவரோட கசினான ஜே யூசோ கூட ஒரு ஃபியூடை ஸ்டார்ட் பண்ணார். WWE எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணாலும் அந்த ஒரு மேட்சுக்கு ஸ்டோரி லைன் பக்காவாக இல்லை அப்படின்னா அந்த மேட்ச் வேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கும் யூசோஸ்க்குமான இந்த ஒரு மேட்சோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. பேசிக்காக இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூசோவும் சரி ரோமனும் சரி கசின்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே அனோவாய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட பெருமையை நிலைநாட்டுறதுக்கும் அந்த ஃபேமிலியில் இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட் ரெஸ்லர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்குமான ஒரு மேட்சாக தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ் அவரோட நேமை ட்ரைபல் சீஃப்னு சொல்லி எல்லாரும் அவரை அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி WWE பேசிட்டு இருந்தார்.
கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ஸில் நடந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் யூசோவுக்குமான அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து யூசோவை சாவடி அடித்து நான் தான் ட்ரைபல் சீஃப் என்ன அக்னாலேஜ் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக கேட்டிருப்பாரு. உண்மையிலேயே இந்த மேட்சை பார்த்த ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மேலே ரொம்பவும் வெறுப்பு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ரோமன் ரெயின்ஸை ரொம்பவும் மகா வில்லனாக மாறி இருந்தார். இந்த மேட்சை பார்க்கறதுக்கே ரொம்பவும் அன்னீசியாக இருக்கும். அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் கொடூரமாக யூசோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறமாட்டு ரோமன் ரெயின்ஸுக்கும் யூசோவுக்கும் வந்து ஒரு ஐக்யூட் மேட்ச் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ஹெல் இன் எ செல் கேஜுக்குள்ள ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்சுக்கு ரொம்பவும் வெரைட்டியான ரியாக்ஷன் தான் கிடச்சிது. ஆனால் டவுட்டே இல்லாமல் அந்த வருஷத்தோட ரொம்பவும் மிகச்சிறந்த மேட்ச்சில் இந்த மேட்சும் ஒரு மேட்சாக அமைஞ்சுது. முன்னாடியெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்பப்போ காமெடியான கமெண்ட்ஸை போட்டுட்டு எப்போவும் மூஞ்சில் சிரிப்பை வச்சுட்டு ஒரு பேபி ஃபேஸாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ எல்லாம் ரோமன் ரெயின்ஸ் ஹீலாக மாதிரி ரொம்பவும் கம்மியான வார்த்தைகளை தான் பேசுவார். ஃபேஷியல் ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூர்க்கமாக இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸோட இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷன்லையுமே இவரை மாதிரி ஒரு டேலண்ட் இல்லை, அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஹெல் இன் எ செல் வந்து வேறு லெவலில் ஸ்டோரி டெல்லிங் சொன்ன மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஆரம்பத்தில் ரோமன் ரெயின்ஸ் யூசோவை வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா மேட்ச்சில் போக போக ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடூரமாக யூசோவை வந்து தாக்கியிருப்பார். இந்த மேட்சோட எண்டில் ரோமன் ரெயின்ஸ் வேறு வழி இல்லாமல் ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எடுத்து ஜே யூசோ வந்து அடிக்க போவார். வேறு வழியே இல்லாமல் ஜிம்மி யூசோ, ஜே யூசோட பிரதரான ஜிம்மி யூசோ வந்து ரிங்குக்குள்ளே வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு நான் யார் நீ யாருன்னு சொல்லி ஞாபகப்படுத்துவார். நாம எல்லாம் ஒரே ஃபேட்டில் ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி யூசோவுக்கு வந்து அவரோட லாக்கான ஜிஎன்டி லாக்கை போடுவார். ஸோ அவரோட பிரதரான ஜே யூசோ வேறு வழியே இல்லாமல் ஐக்யூட் சொல்லி இந்த மேட்ச்சில் தோற்றுருப்பார். ரோமன் ரெயின்ஸோட ஃபினிஷர் சிக்னேச்சர்னு சொல்லி அவரோட மூவ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக அந்த கியாண்டிங்கிற சப்மிஷன் மூவ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது. இந்த ஹெல் இன் எ செல் மேட்சை பார்த்துட்டு இந்த மேட்ச்சில் ஒரு WWE ஃபேன் வந்து திருப்தி ஆகலை அப்படின்னா தப்பு வந்து அவங்க மேலே கிடையாது, பார்க்குற ஃபேன்ஸ் மேலே தான். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஸ்டோரி டெல்லிங்லேருந்து விஷயஸ் அட்டாக் வர எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து எந்த ஒரு ஃபேன்ஸுமே வந்து கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாது. குறிப்பாக ஜிம்மியை வந்து அவரோட பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரோமன் ரெயின்ஸ்ட்டு அழுவார். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு உண்மையிலே கண்ணீர் வந்திருக்கும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட கேரக்டரும் அவரோட ஹீல் பர்சனும் வந்து வளர்ந்துட்டே போச்சு. ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரோமன் ரெயின்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாராங்கிற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு வாரமும் ரோமன் ரெயின்ஸை டிவியில் பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவார், அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிட்டே போச்சு. WWE இந்த ஹீரோ கேரக்டருக்கும் வில்லன் கேரக்டருக்குமான ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வெளியே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வில்லனாக மாறினதுக்கு அப்புறமா அந்த ஹீல் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி மதிப்பை வந்து ரோமன் ரெயின்ஸ் WWE கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு மேட்சை வின் பண்ணுறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவார். இது அவரோட வில்லத்தனத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போய் நமக்கெல்லாம் காமிக்குது. ரோமன் ரெயின்ஸோட பேசிக்கான கேரக்டர் என்னன்னா தன்னோட ஃபேமிலிக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு சண்டை போடுற ஒரு வாரியர். அதே டைமில் ரோமன் ரெயின்ஸுக்கு WWE இப்போ ரசிகர்லேருந்து WWE பார்க்குறதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற உண்மையும் தெரியும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டர் வந்து இப்போ வேறு லெவலில் இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்குது என்னென்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் அவரோட கசினான ராக்கு கூட கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் வந்து ரெஸ்ல் பண்ணுவார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ட்ரூ மெக்கிண்டர் கூட எல்லாம் சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பார். ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு மேலே இருக்கிற மதிப்பு வந்து இன்னும் குறையலை. WWE ஸ்மாக்டவுன் இந்த அளவுக்கு வேற லெவலுக்கு போகிறதுக்கு ஒரே காரணம் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான். அவர் தனியாலாம் ஸ்மாக்டவுனை வந்து இப்போ ஒரு பெரிய அளவிலான ஷோவாக மாற்றிருக்காரு. அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருக்கிறனால மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய அளவிலான சாம்பியன்ஷிப்பாட்டு பார்க்கப்படுது. அந்த யூனிவர்சல் டைட்டிலை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து பார்ட் டைம் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. குறிப்பாக கோல்டு பெர்க் இதை வச்சுருந்தார். அதுக்கப்புறமா பிரான் ஸ்ட்ரோமன்லாம் அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் அதோட பளபளப்பும் வந்து பார்க்குறதுக்கும் சரி ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி எப்படி இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸுக்காக யூசோ சண்டை போடுறதும் பார்க்குறதுக்கு உண்மையிலே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. குறிப்பாக 2020 வந்து ட்ரூ மெக்கிண்டர் வந்து உண்மையிலே வேற லெவலில் டேலண்டராக செம்மையாக இருந்தார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலாக மாறினதுக்கு அப்புறமா ட்ரூ மெக்கிண்டரை கூட எல்லாருமே மறந்து எல்லாருமே ரோமன் ரெயின்ஸாக பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட கேரக்டர் அந்த அளவுக்கு வேற லெவலில் மாஸாக இருக்குது.
இனிமே ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் திரும்பவும் பேபி ஃபேஸா, அதாவது ஹீரோ கேரக்டருக்கு மாறினாலுமே கூட டவுட்டே இல்லாமல் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் அவரோட கேரக்டரில் வந்து அவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகி தான் ஒரு பெஸ்ட் ரெஸ்லர்னு சொல்லி இப்போ ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ரோமன் ரெயின்ஸை தான் ஃபேன்ஸ் எல்லாரும் அவரோட ஆரம்ப காலத்திலிருந்தே பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டாங்க. சூப்பரான ப்ரோமோ கட் பண்ணி சூப்பராக ரெஸ்ல் பண்ணி சூப்பராக கிமிக் வச்சிருக்கிற ஒரு ரெஸ்லர் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. WWE ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்து இப்போ WWE ஃபேன்ஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போதைக்கு ரெஸ்லிங் வேர்ல்டில் ஃபுல் டைமாக ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ரெஸ்லர் நம்பர் 1 ரெஸ்லர் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ஸ்மாக்டவுன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஒரே ரீசன் யாருன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளவு உண்மையாக இருக்குது. அவரை எதிர்த்து எந்த ஒரு ரெஸ்லர் போனாலும் அந்த ரெஸ்லருக்காக எல்லாருமே பரிதாபப்படுறோம். அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து வில்லத்தனத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வெறுத்து பூ பண்ணிட்டு இருந்த ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ WWE பார்க்குற எல்லா ஃபேன்ஸாலையுமே வந்து இந்த அளவுக்கு மதிக்கப்படுறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து சொந்தமாக தன்னந்தனியாக பாடுபட்டு அவரோட கரியரை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான். வேர்ல்டில் இருக்கிற ஹார்டான ரெஸ்லரும் ரோமன் ரெயின்ஸ். நண்பா, நீங்கள் ஒரு ரோமன் ரெயின் ஃபேனாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.